ஆதவர்ஜுனா நடத்தக்கூடிய தலைமையிட்டு நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில ஸ்பான்சர்னு சொல்லலாம், ஏன் தலைமைன்றீங்க? 2 காங்கிரஸ் எம்பிக்கள் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கலந்துப்பாங்கிற செய்தி வந்துச்சு. சோசியல் மீடியாவில் சரியான விலையில் மெயின் ஸ்ட்ரீமும் செய்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. மதியம் ப. சிதம்பரம் போய் சிஎம் பார்க்குறாரு. ஈவினிங் நிகழ்ச்சியில் பார்த்தா 5 பேருமே ஆப்சண்ட்டு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மட்டும் போய் அந்த நிகழ்ச்சியை அட்டென்ட் பண்ணியிருக்காரு. என்ன சார் சிக்னல் சொல்ல விரும்புகிறாங்க? காங்கிரஸ் தொடர்ச்சியாக அந்த சோடாங்கருடைய பேட்டி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் பார்த்து பேசுனது, அவர்களுக்கு என்ன பயனா விஜயை விட்டு என்டிஏ பக்கம் விஜய் போயிட்டாருன்னா காங்கிரஸுடைய கனவு பலிக்காமல் போயிடும். டிஎம்கே இப்போ ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போ என்னைக்கு இருந்தாலும் டிஎம்கே விட்டு ஒரு மாற்றை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகார பங்குன்றது 2031 தாவேகா கூட சேர்ந்து நம்ம எதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற இடத்துல தாவேகா வந்து என்டிஏ பக்கம் போக விடாமல் பண்ணுறதுக்கு தடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு டிஎம்கே கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று 25 சீட்டையும் குறைக்கலாமான்னு டிஎம்கே யோசிச்சுட்டு இருக்குது. எப்படி சார்? ஸ்டாலின் லாஸ்ட் எலெக்ஷனில் 10 எம்பி சீட்டு கொடுத்தாரு, அதே கொடுத்தாருல சார். அதே தான் இந்த தடவை அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, அதிகமான சீட் நிற்கணுன்றது இந்த தடவையும். அப்போ தான் ஓரளவு மெஜாரிட்டி வர முடியும். இல்லாட்டி கூட்டணி ஆட்சி அதுன்னு வந்தால் காங்கிரஸ்லாம் தலையில் ஏறி உட்காந்துன்னு தெரியும். அதனால் அதை யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது எல்லாருக்கும் அதே 6. அதனால தான் திருமாவளவன் சொல்லிட்டார் பாருங்க, 6 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுபவர்கள் அல்ல. நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன், அவர் கொஞ்சம் ஸ்லோவாக பேசினார். நாங்கள் வெளியேறி சொன்னாலும் வெளியேறி விடுவோம், அதை பற்றியும் கவலைப்படவில்லை. 10 சீட்டு 6 சீட்டு என்பதற்காக நாம் முதலமைச்சராக ஆகிவிட முடியுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வெளியேறினா தம்பிகள் ஆளுசான அவசியம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு கட்சியை தேவைப்பட்டால் கலைத்து விடவும் நாங்கள் தயங்க மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா விஷயம் என்னென்னா 6 சீட்டு இல்லை, பாமக ஐயாவை ராமதாஸ் கட்சி ஏதாவது மாதிரி பேர் ஏதாவது பதிவு பண்ணி உள்ளே வந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன, வாய் விட்டோமே அப்படின்னு இந்த தடுமாட்டெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பக்கம் நாத்திகம் பேசுகிறாரு, ஆத்திகம் இது சனாதன எதிர்ப்புன்றாரு, இன்னொரு பக்கம் வேலை தூக்குறாரு. அந்த கிரீடத்தை போகிறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்குது, படாத பாடுபட்டாப்புல. கிரீடத்துக்கும் அவருக்கும் பாவம் 7ஆம் பொருத்தமாகவே இருக்குது. இது ஒரு பார்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸை வந்து ஓரம் கட்டணுன்ற, அதாவது மட்டுப்படுத்தணுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க.